Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மத்திய தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சுந்தர் சி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அது வெளியூர் போகிறதுக்கு கூட அந்த கழிவு நீர் திட்டங்கிறது சுத்தமாக கிடையாது. அவங்க வாழ்கிற சூழ்நிலையை காமிச்சாங்க. அந்த அவங்களோட கழிப்பறையெல்லாம் பார்க்கும்போது அது மனிதர்கள் எப்படி வாழக்கூட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சிதிலடைஞ்சு உடஞ்சி அவ்வளோ கொடுமையாக இருக்குது. அந்த சகோதரிகள்லாம் அந்த கண்ணீரோட காட்டும்போது எனக்கு மனசே தாங்கலை. அது போக அதாவது கழிவுநீர் பிரச்சனைங்கிறது அவங்களோட கழிப்பறையில் மட்டும் இல்லை, கொஞ்சம் மழை பெஞ்சாலும் கூட, மழை இல்லைனாலும் கூட அவங்க இருக்கிற ஏரியா ஃபுல்லாக கழிவுநீர். ஏரியா மட்டும் இல்லை, கொஞ்சம் மழை பெஞ்சால் வீட்டுக்குள்ளேயும் கழிவுநீர். அது மாதிரி எந்த வித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் அவங்க பாவம் வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி காலையில் இந்த தொகுதி எம்எல்ஏ அவர் தொகுதி நிதியில் கட்டின அந்த கூடம் பார்த்திங்கன்னா எரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் ஆறுதல் சொல்லக்கூட அவர் வரல. உடனடியாக கலெக்டர் தலையிட்டு அவங்களுக்கு இழப்பீடு தொகையெல்லாம் கொடுக்கணும். பிகாஸ் எலெக்ஷன் நடைமுறை இருக்கிறதுனால எங்களால் நேரடியாக எந்த உதவியும் பண்ண முடியல. கண்டிப்பாக இப்போது இமீடியட்டாக கலெக்டர் தலையிட்டு அவங்களுக்கு ஒரு நிவாரண நிதி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு துளி பதங்கிற மாதிரி தான். நீ யார் எல்லாருமே போய் அந்த சலவையர் கூடத்தை பார்க்கலாம். சத்தநெறியில் அது இருக்கிற நிலைமையை பாருங்கள். அங்கே சலவை தொழிலாளர் சகோதரிகள் வாழ்கிற சூழ்நிலையை பாருங்கள். எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்ட்டு உங்களுக்கே தெரியும். சலவை தொழிலாளர் அடிப்படை தேவையான தண்ணீர் எல்லாமே ரொம்ப சிரமப்படுறாங்கன்றீங்க. இப்போ தீ பிடிச்சி அவங்களுக்கு கொடுத்த அந்த ட்ரெஸ் கொடுத்தவங்கள இப்போ அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்காங்க. ஆமாம், காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் இருக்கும். இப்போ அவங்களோட அந்த வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க என்ன சார்? இல்லை, அவங்க வாழ்வாதாரத்தை அவங்க நம்மகிட்டலாம் பெருசாகவே எதுவுமே கேட்கல. அவங்க தொழில் பண்ணுறதுக்கான அடிப்படை தேவையில் கேட்குறாங்க. நல்ல தண்ணீர் வசதிகள்லாம் கொடுக்குன்னு கேட்குறாங்க. கழிப்பறை வசதி, அந்த துவைச்சி தண்ணீர் அந்த கழிவு நீர்லாம் வெளியேறதுக்கான ஒரு நல்ல ஒரு வழித்தடம் எதுவுமே கிடையாது. நான் அதான் சொல்லிட்டு வந்தேன். நான் எல்லாருமே சொல்லிட்டு வந்தோம், இன்னொரு ஒரு மாதம் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு விடியல் வருங்கிற நம்பிக்கை, எடப்பாடியார் தலையில் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நல்ல விடிகாலம் வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த தொகுதியோட எம்எல்ஏ அமைச்சராக இருந்திருக்காரு. அவரோட ஆட்கள் தான் மதுரை மாநகராட்சியில் மேயராக இருந்து ஊழல் குற்றச்சாட்டில் கைதாகி ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏன் அவங்க அந்த அளவுக்கு அந்த பகுதியில் அடிப்படை வசதியை ஏன் கட்டமைக்கலையா? அடிப்படை வசதி கட்டமைக்கிற அளவுக்கு அவங்க யோசிக்கலை. அவங்க எவ்வளோ சம்பாதிக்கலாங்கன்னு தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு மேயர், அவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே, அதுக்கு ஒரு மேயருக்கு நியமிக்கப்பட்ட பிஏ நம்ம எதிர்கட்சி கேண்டிடேட்டால் நியமிக்கப்பட்டவங்க. இவங்க எல்லாத்துலேயும் கவுன்சிலர்ஸ், இவங்க எல்லாருலேயும் பல பேர் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்திருக்காங்க. பட் இதுக்கு எல்லாத்தையும் இவங்க எல்லாரும் நியமிக்க காரணமாக இருந்தால் நம்ம தொகுதி அமைச்சர்கிட்ட அதுக்கான எந்தவித ப்ராப்பர் பதிலும் வரல. ஆனால் அவர் மக்கள்கிட்ட தன்னை பற்றி சொல்கிறது தான் ரொம்ப சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எந்த வகையில் கரெக்டுன்னு தெரியல. எத்தனை 1000 கோடி ரூபா வெளியில் வந்திருக்கிற விஷயம் 200 கோடி. வெளியில் வந்திருக்கிற ஊழல் 200 கோடி. ஆனால் வராதது ஆயிரக்கணக்கான கோடி இருக்கும். அந்த குற்றவாளிகள் மேலாம் என்ன நடவடிக்கை இருக்குது? சும்மா பேருக்கு ஒரு கைது நடவடிக்கை, ஜாமீனில் வெளியில் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறோம்? அவங்களுக்கு பின்னாடி ஏற்கிறவங்க யார்? இது எல்லா உண்மையும் சீக்கிரம் வெளியில் வரும். வெளியில் வரும்போது இவங்களோட எல்லாத்தோட முகத்திரையும் கிளியும். பெருசாக உங்க மேலே ஒரு குற்றச்சாட்டுகள் எதுவும் வைக்க முடியாது. அதனால் நீங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்போ இல்லை அந்த பல்வேறு தொகுதிகள் அந்த மாதிரி இருக்காங்க. வெளியூர்லேருந்து வந்த குற்றச்சாட்டு அது பிசுத்து போயிடுச்சு. நான் வெளியூர் குற்றச்சாட்டுக்கே பதில் சொன்னால், இந்த தேர்தலையே திமுக நிறுத்தியிருக்கிற எத்தனையோ வேட்பாளர்கள் அந்தந்த ஊரை சேர்ந்தவங்களா? திமுக கூட்டணியில் அன்பு தம்பி விஜய் பிரபாகரன் அவர்கள் போட்டி போடுறாரு விருதுநகரில். அது என்ன அவரோட தொகுதியா? இல்லை என் மேலே முதல்ல குற்றச்சாட்டு சொன்னாங்களே சகோதரி கனிமொழி அவர்கள், அவங்க தூத்துக்குடியில் நின்னாங்க, அது அவங்க தொகுதியா? ஏன் இப்போ தமிழக முதலமைச்சர் குளத்தூரில் நிற்கிறாரு, அது அவர் தொகுதியா? இல்லை தமிழக மதிப்புக்குரிய தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக் ட்ரிப்ளிகளில் நிற்கிறாரு, அது அவர் தொகுதியா? அப்படியெல்லாம் கிடையாது. அவுட் சைடுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்க பார்த்தாங்க, அது பிசு போடுச்சு. அப்புறம் பொய்யான ஒரு தகவலாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதாவது நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி இருக்கிற கறிக்கடையெல்லாம் மூடுவேன் அப்படின்ட்டு. அதுவும் பொய்யின் ஆகிப்போச்சு. இப்போ புதுசாக நேற்று என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஒரு தயாரிப்பாளர் வச்சு என் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. நான் யார்கிட்ட பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலேன்ட்டு. அதை தெளிவாக நான் சொல்லணும். ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி 2 சகோதரர்கள், மிஸ்டர் மணின்னு ஒருத்தர், அப்புறம் மிஸ்டர் அசோக், இவங்க 2 சகோதரர்கள், அவங்க படம் பண்ணுன்ட்டு என்னை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. நான் நடிக்கிற மட்டும் வச்சு. அப்போ அவங்க என்னோட ரசிகர்களாக இருந்தாங்க. என்னை வச்சு என்னோடய டைரக்ஷன் ஒரு படம் பண்ணணுன்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க ரொம்ப ஒரு சகோதரர்கள் மாதிரி தான் பழகினேன். அதுவும் 2ஆவதாக இருக்கிற அசோக் என்னோட கூட போகிற தம்பியாக தான் நான் நினச்சேன். நான்
அதுக்காக வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த படம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்கான ஒரு அட்வான்ஸ் தொகையை வழங்கினாங்க. வழங்கிட்டு ஷூட்டிங்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணும்பொழுது அப்போ என்னோடய அரண்மனை இப்போ 4 படமும் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. பெரிய மாபெரும் வெற்றி படமாக ஓடிட்டு இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு எத்தனையோ பெரிய பெரிய படங்கள் வந்த போதும் கூட நான் ஆல்ரெடி இவங்களுக்கு படம் பண்ண ஒத்துக்கிட்டேங்கிற காரணத்துக்காக முதல்ல இவங்களை வந்து ஆஃபர் பண்ணி இமீடியட்டாக நம்ம ஷூட்டிங்காக நல்லா பிளான்லாம் பண்ணலான்ட்டு. அப்போ அதில் மூத்தவரான மிஸ்டர் மணிகண்டன் நைட்டு என்ன சொன்னார்னா, அவர் ஆக்சுவலாக அவரோட நிறுவனங்கள்லாம் அமெரிக்காலாம் கொஞ்சம் இயங்கிட்டு இருக்கு சார். அங்கே எனக்கு அமெரிக்காவில் தான் நான் பணத்தை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதுக்குள்ளே நான் உள்ளே போக விரும்பல. சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதனால் என்னால் இப்போதைக்கு ஃபண்டு மொபிலைஸ் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் நாள் கழித்து இந்த நம்ம பிளான் பண்ண ஷெட்யூலில் இந்த படத்தை பண்ண முடியாது, கொஞ்சம் நாள் கழித்து படம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். நான் ஓகே பிரதர், நீங்கள் எப்போ ரெடின்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு படம் பண்ணேன்னு கமிட் பண்ணியிருக்கேன், அது கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் அவர் ஃபாரின் போயிட்டார். அவரோட சகோதரர் மிஸ்டர் அசோக் பார்த்திங்கன்னா என்கிட்ட அடிக்கடி பேசிகிட்டு இருப்பார். அடிக்கடி பேசுவார். என்னை சொந்த அண்ணன் மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணார். எங்களுக்குள்ளே நல்ல கான்டாக்ட் தான் போயிட்டு இருந்துச்சு. நடுவில் 2-3 மாதமாக எந்த கான்டாக்ட் இல்லை. அவர் மேபி அவங்க பிஸியாக இருப்பாங்க, நானும் என் வேலையில் பிஸியாக இருந்தேன். நேற்று இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. திருவிளையாடலில் டைலாக் ஆரம்பிப்பாங்களே, ஆஹா ஆரம்பிச்சிட்டிங்களா அவங்க திருவிளையாடலை அப்படிங்கிற மாதிரி. அதாவது என் மேலே ஏதாச்சும் பழி சொல்கிறதுக்கு எங்கெங்கேயோ வெவ்வேறு சேனலில் சம்மந்தம்லாம் கொண்டு வராங்க. இப்போ நான் வந்து ஒரு சவாலாக சொல்கிறேன். அவங்க வந்து கொடுத்துருக்குற புகாரில் வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து நான் அட்வான்ஸை திருப்பி கேட்டாங்க, நான் கொடுக்க மறுத்து விட்டேன். அது போக அவங்களுக்கு மேலே மிரட்டல்லாம் விடுத்தேன். ஏதோ அவங்கள கை காலை உடச்சிடுவேன் சம்திங் என்னமோ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன தகவல் தரல. அதெல்லாம் அதுக்குள்ளே போக தெரியல, என்னெல்லாம் தெரியல. என்கிட்ட அவங்க அட்வான்ஸை திருப்பி கேட்டதுக்கான ஒரே ஒரு ரெக்கார்டு, அது ஒரு வாட்ஸ்அப் காலாக இருக்கலாம், வாட்ஸ்அப் ரெக்கார்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மெயிலாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் அவங்க வந்து என்கிட்ட பணத்தை திருப்பி கேட்டாங்கிற ஒரு ரெக்கார்டு, இல்லை அதுக்கு நான் தரமாட்டேன்னு சொன்னதுக்கான ஒரு ரெக்கார்டு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க என் மேலே வச்சுருக்கிற அவதூறுகளுக்கு நான் வந்து அவங்கள மான நஷ்ட வழக்கு போடலாம். கண்டிப்பாக என் பக்கம் தான் நியாயம் இருக்குது. ஆனால் பாவம் யாரோ எரியப்பட்ட அம்புகள். அவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்து என்னோடய அன்புக்குரிய சகோதரர்கள் தான். நான் அவங்களுக்கு மிரட்டல் விடுத்தேனோ இல்லை அவங்க அட்வான்ஸை கேட்டு, ஆக்சுவலாக அவங்க அட்வான்ஸ் கேட்டால் நான் திருப்பி கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்கு இப்போ இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். அவங்க பணத்தை கேட்டால் திருப்பி தாராளமாக கொடுத்துருவேன். அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா சினிமாவில் அது நடைமுறையான ஒரு விஷயம். ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு நடிகராகட்டும், ஒரு டெக்னீஷியன் ஆகட்டும், ஒரு கமிட்மெண்ட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ திடீர்னு பார்த்தா நம்மளோட மார்க்கெட் வேலையும் அதிகமாகும். அப்போ பழைய கமிட்மெண்ட் பண்ணலன்னு கேட்டால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாளுக்கு நாள் நம்மளோட நிலவரங்கள் மாறிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அட்வான்ஸ் கேட்கும்போது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கான எந்தவித காரணமும் எங்கிட்ட இல்லை. நான் சந்தோஷமாக திருப்பி கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு அவங்களுக்கு உட்காந்து நான் வந்து மிரட்டி இருப்பேன்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப காமெடியான விஷயம். இத்தனை வருஷம் சினிமாலாம் இருந்திருக்கேன். எந்த தயாரிப்பாளரும் என் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சதில்லை. நான் அவங்க பணத்தை செலவு பண்ணேனோ, செலவை இழுத்து விட்டனோ, இல்லை பட்ஜெட்டுக்கு மேலே அதிகம் போனவங்கிற குற்றச்சாட்டோ, இல்லை என்னால் அவங்க பெரிய நஷ்டமாட்டானவங்களை குற்றச்சாட்டோ எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கையில் இந்த மாதிரி வரும்போது அது எனக்கு ரொம்ப நெருங்கின சகோதரர்கள் மாதிரி அவங்க இப்படி குற்றச்சாட்டை பார்க்கும்போது எனக்கு வந்து அது அதிர்ச்சியை விட வந்து சிரிப்பு தான் வந்துச்சு. அரசியல் சித்து விளையாட்டில் இதுவும் ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் ஒன்று, எந்த அளவுக்கு அரசியலில் இறங்கி போவாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தான் நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லணுமா? மதுரைக்கு அதிமுக தலைமையிலான ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா, தமிழகத்தில் அமைஞ்சிச்சுன்னா மதுரைக்கு வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து பாரத பிரதமர் சந்திச்சு கொண்டு வேண்டியது மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்நாயக். ஆமாம். அதுக்கு இப்போ பிடிஆர் பன்னீர் வந்து அப்படின்னா பிஜேபி கூட்டணி இருக்கக்கூடிய அவங்க வந்தால் மட்டும் மெட்ரோ கொண்டு வருவாங்க, திமுக இருந்தால் கொண்டு வர மாட்டாங்கன்ற ஒரு மாற்றான டைப்லேயே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏங்க, திமுக காரர்களுக்கு மட்டும்தான் வந்து தங்க ஆளுகளுக்கு மட்டும் பண்ணிக்க தெரியும். மற்றபடி மற்ற கட்சியெல்லாம் இப்போ எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தாருன்னா தமிழகத்தை தமிழகமாக தான் பார்ப்பார் வழியே. இது வந்து அதிமுக காரங்க திமுக காரங்களாம் பிரித்து பார்க்க மாட்டார். அதே தான் மத்திய அரசுக்கும். மெட்ரோ திட்டத்துக்கான செயல் வடிவ திட்டத்தில் மாநில அரசு நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதை எதுவுமே இவங்க பண்ணலை. எதுவுமே பண்ணாமல் மத்திய அரசு மேலே பழி போட்டு மத்திய அரசுலேருந்து வர வேண்டிய எத்தனையோ நலத்திட்ட உதவிகள்லாம் கட்டையை போட்டு தடுத்து வச்சுக்கிட்டு இப்போ எலெக்ஷன் வர நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பழியும் மத்திய அரசு மேலே பழியை போட்டுட்ருக்காங்க. இது வந்து உண்மையாகவே நகைப்புரிய விஷயம். மற்ற ஸ்டேட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் போகிறேன். அது வந்து பாரதிய ஜனதா ஆள்ற ஸ்டேட்டாகவும் இருக்கலாம், ஆளாத ஸ்டேட்டாகவும் இருக்கலாம். அதில் எத்தனையோ சென்ட்ரல் ஃபண்டு நல்ல திட்டங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. மெட்ரோ திட்டம் மேற்கொண்டு எத்தனையோ விஷயம். ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இது வரல? ஏன் சென்னையில் வந்து ஆரம்பிக்கலையா மெட்ரோ திட்டம்? அதிமுக ஆட்சியிலே மெட்ரோ திட்டம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3/4 இடத்துல நிறைவேறி நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே
இன்னும் வந்து மெட்ரோ திட்டத்துக்கான ஆரம்பகட்ட பணிகளை தேவையான டாக்குமெண்ட்ஸே இவங்க முடிச்சு கொடுக்கல. அப்படி இருக்கும்போது மத்திய அரசு மேலே பழி போடுறது வந்து முழுக்க இவங்களோட கையாளாகத்தனத்தை தான் காட்டுது. அமைச்சர் பிடிஆர் நேற்று ப்ரெஸ் மீட்டில் இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாருன்னா 2003 2014 வரைக்கும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க ஆட்சி காலத்தில் சிறப்பாக அந்த நிதிநிலையை வச்சுருந்தாங்க, கடன்லாம் அதிக அளவுக்கு போகல. அதுக்கடுத்து 2021 2023 வரைக்கும் நான் அந்த நிதியமைச்சர் இருக்கிற வரைக்கும் சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போ திரும்ப பழைய நிலைமைக்கே போயிடுச்சு, கடன் சுமை அதிகமாகிடுச்சுன்ற மாதிரி அந்த அரசு மேலேயே ஒரு குற்றச்சாட்டு மாதிரி. இன்றைக்கி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களோட மிகப்பெரிய பலம் என்னன்ட்டு. நான் பலமாக சொன்னது என்னோடய எதிர்க்கட்சி வேட்பாளரையும் அவர் மேலே மக்களுக்கு அதிருப்தி தான் என்னோடய பெரிய பலமாக சொன்னேன். இப்போ வந்து நான் பேச வேண்டியதெல்லாம் என் சார்பாக அவரே பேசிகிட்டு இருக்காரு. அதுவே மிகப்பெரிய நன்றி. இந்த திமுக அரசு என்னெல்லாம் பண்ணலையோ அது வந்து நாங்கள் சொல்கிறத விட அவரே நிறையா சொல்கிறாரு. அதுக்கான ரெக்கார்டெல்லாம் நிறையா வேறு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறதே புது விஷயம். முந்தா நாள் அவரே சொல்லியிருக்காரு, இந்த ஆட்சியில் எவ்வளோ நல்ல விஷயம் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நான் இந்த டேர்மில் எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதெல்லாம் பண்ண முடியல, அதுக்கு நிறைய ப்ரெஷர் தான் காரணம், அரசியல் காரணங்களுக்காக அது வெளியில் சொல்ல முடியல. இது அவரே சொன்னது. சட்டசபையில் அவரே பேசியிருக்காரு, என்னால் எதுவுமே பண்ண முடியல, அதிகாரிகள் கையில் தான் இருக்குன்ட்டு தன்னோட பொறுப்பை தட்டி கழிச்சிருக்காரு. அதனால் முதலமைச்சரால் கண்டிக்கப்பட்டும் இருக்காரு. ஸோ நாங்கள் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் அவரே பேசிகிட்டு இருக்காரு. அதனால் வந்து மக்களுக்கு தேவையான உண்மையை வந்து அவரே எங்கள் சார்பாக பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே, தேங்க்யூ.